ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவృక్షாய நுதாம் காமதேனவே. அஸ்ட்ரோ வாஸ்து ரவி பரத்வாஜ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னா வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். ஒரு மனுஷனுக்கு எப்போவுமே நம்பிக்கைன்றது இம்பார்ட்டண்ட்டு. நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். அடுத்து நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? நமக்கு வித்யை கற்றுக் கொடுக்குற குரு மேலே. அதுக்காக சின்ன ஒரு கதை மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு குரு இருப்பார். அந்த குருவுக்கு ஒரு 20 சிஷ்யர்கள் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிஷ்யர்கள் சேர்ந்த காலத்துலேருந்து அவர் ஒரு அக்ஷரம் கூட அவங்களுக்கு சொல்லித்தரல. வீட்டு வேலை வாங்கிறது, அதாவது வீட்டை பெருக்கிறது, குப்பை க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, காய்கறி கட் பண்ணுறது, சமைக்கிறது, குருவோட துணி துவைக்கிறது, இப்படி போய் காட்டுக்கு போய் மரம் வெட்டி சொல்லி எடுத்துகிட்டு வர்றது, இப்படி எல்லா வேலையும் வாங்குவாரே தவிர ஒரு அக்ஷரம், ஒரு லெட்டர்ஸ் கூட சொல்லித்தர மாட்டார். இதெல்லாம் 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. ஆனாலும் யாருமே அந்த குரு யாருக்குமே எதுவுமே கற்றுக் கொடுக்கல. இப்படி இருக்கும்போது என்ன, ஒரு சிஷ்யனுக்கு சந்தேகம் வருது. இந்த குருவுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் நமக்கு வேலை தான் வாங்குறத தவிர சொல்லிக் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு அவருக்கு யோசனை என்ன பண்ணுறேன்னா, அவர் அந்த குருகுலத்தை விட்டு அந்த பையன் ஒதுங்கிறான், சிஷ்யன் ஒதுங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தராக விலகி கடைசியில் 19 பேர் விலகி போகிறாங்க. ஒருத்தர் மட்டும், ஒரு சிஷ்யர் மட்டும் குரு கூடவே இருக்கான். அந்த குரு கேட்குறதா, ஏன்பா என்னை இன்னுமா நம்புற நீ? நான் உனக்கு என்ன எதுவுமே கற்றுக் கொடுக்கலையே அப்படி கேட்டு. இல்லை குருவே, நான் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, பொறுமை இருக்குது, நீங்கள் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டு வேலையை வாங்குவார். அப்பவும் சொல்லி தர மாட்டார். இப்படி இருக்கும்போது என்னாகுன்னா, குருவுக்கு தெரிஞ்சு போய்டும் தன்னோட கடைசி காலம் வந்துருச்சு, நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து விடுவோம் அப்படின்னு இந்த குருவுக்கு தெரியறது. அதாவது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எப்பவுமே மகா ஞானிகளுக்கு, தபஸ்விகளுக்கெல்லாம் தான் இறந்து போகிற விஷயம் முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு ஒரு உண்டு. புராணங்களில் பார்க்கலாம். அது குருவுக்கு என்ன பண்ணுறாரு, தன்னோட இறுதி காலம் நெருங்கி போச்சுன்னு தெரியுது. சிஷ்யனை கூப்பிட்றாரு, என்ப்பா என்னோட இறுதி காலம் நெருங்கிறது, இன்னும் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கியான்னு. ஆமாம் குருவே, நீ கடைசி மூச்சு விடுற வரலைக்கும் நான் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாரா, சிஷ்யனை கட்டி தழுவுறாரு. கட்டி தழுவும்போது குருவோட கை அவர் மேலே படுது இல்லையா, உடம்பே படுது இல்லையா, அந்த ஸ்பர்ச தீட்சைன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தீட்சையில் நயன தீட்சைன்னு இருக்குது, ஸ்பர்ச தீட்சைன்னு இருக்குது. அதாவது பார்வையாலே ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுக்கறது, ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறது, ஒருத்தர் கை தொட்டு கொடுக்கறது. குரு கட்டி தழுவுறாரு. கட்டி தழுவின அடுத்த நிமிஷம் அந்த சிஷ்யனுக்கு எல்லா ஞானங்களும் வருது. வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், மீமாம்சங்கள் எல்லாமே என்னென்ன புக்கு படிக்கணுமோ, 8-12 வருஷத்தில் என்ன படிக்கணுமோ மொத்தத்தையும் அந்த 6 செகண்டில் வந்துடுது அவருக்கு. அந்த ஞானம் கொடுத்துட்டு அந்த குரு இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த சிஷ்யன் நினைக்கிறானா, நம்ம இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு நமக்கு ஞானம் வந்துடுச்சு நமக்குன்னு சொல்லிட்டு கர்வம் இல்லாமல், வித்யா கர்வம், ஒருத்தருக்கு வித்யா கர்வம்ன்றது வரக்கூடாதுன்றதுக்கு இது ஒன்று. வித்யா கர்வம் இல்லாமல் தன்னோட புகழை புகழடைகிறாரு அப்படின்ட்டு இந்த கதை முடியும். அதில் நம்ம நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிலர்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு காரியம் தொடங்கினா அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே அந்த காரியத்தை விட்டுட்டு நம்பிக்கை இல்லை. ஒன்று அந்த காரியம் மேலே நம்பிக்கை இல்லை, தன் மேலே நம்பிக்கை இல்லை. சுற்றி இருக்கிறவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு அவமானம், உன்னால் முடிக்க முடியலப்பாருன்ட்டு எதுக்குமே கலங்கக்கூடாது. தன் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முடியுன்றதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.